ஹலோ வேல்டு ஃபார் எவர். மனித உடம்புல வயசாகி வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து இளம் வயசுல வந்து வருது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிஓடி, ஆஸ்டியோபோரோசிஸ், அல்சைமர் டிசீஸ், இல்லைனா சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இளம் வயதில் உள்ளவங்களை எதனால தாக்குது, இதுக்கு வந்து என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன சேஞ்ச் ஆகுது, இதை எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் இந்த இளமையிலிருந்து அதாவது ரொம்ப வயசானாலும் எப்படி எங்கே தெரிய முடியும். ஸோ எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனிவே ஐ அம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டிஎன்ஏ இதுதான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரியும். டிஎன்ஏக்குள்ள குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. இந்த குரோமோசோம்ல தான் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுலையுமே வந்து கிட்டத்தட்ட 46 குரோமோசோம், 23 பேரா இருக்கும். அம்மா கிட்ட இருந்து 23, அப்பா கிட்ட இருந்து 23. ஸோ இந்த 46 குரோமோசோம்ஸ் ஒவ்வொரு செல்லுலையுமே 46 குரோமோசோமால ஆனது. ஸோ அந்த குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் வந்து ஃபுல்லா இந்த டிஎன்ஏ வந்து உள்ள இருக்கு. ஸோ ஒரு நூல்கண்டு மாதிரி தான். ஸோ அந்த நூல்கண்டு தான் வந்து அந்த குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சின்ன வயசில் அந்த குரோமோசோமில் வந்து 4 பகுதியாக பிரிப்பாங்க. அதாவது குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பகுதியாக பிரிப்பாங்க. அதாவது அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், இந்த மாதிரி பிரிப்பாங்க. மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதில் குரோமோசோமோடைய லாஸ்ட் எண்டு பகுதி வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீலோமியர் தான் ஏதாச்சும் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் ப்ராப்ளம் ஏற்படும் போது அந்த டீலோமியரோட இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படும் போது நமக்கு யங் ஏஜ்லேயே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது இப்போ வந்து சுகர் வர்றதோ, பிபி வர்றதோ, பிசிஓடி வர்றதோ, இது யங் ஏஜில் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலோமியரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் எந்த ஜீனில் எங்கே ஏற்படுதோ ஸோ அதை பொறுத்து வந்து நமக்கு வந்து மாறும். ஸோ இப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த டீலோமியரோட அந்த எண்டு பகுதி வந்து ரொம்ப நீளமா இருக்கும். இதே வந்து கொஞ்சம் வயசாக வந்து கம்மியாயிட்டு வரும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டீலோமியரோட சைஸ் வந்து எதனால எல்லாம் கம்மியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ணும்போது இந்த டீலோமியரோட சைஸ் வந்து கம்மியாகுது. இதே பாத்தீங்கன்னா நீங்க ஒபிசிட்டி ரொம்ப குண்டா இருக்கும்போது இந்த டீலோமியரோட சைஸ் வந்து கம்மியாகுது. அதனாலதான் குண்டா இருக்கும்போது நீங்க பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜான மாதிரியே வந்து தோற்றமளிப்பாங்க. ஒல்லியா இருக்கிறவங்களும் குண்டா இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசமே வந்து நல்லா தெரியும். ஏன்னா அந்த குண்டா ஒரே ஏஜ்ல தான் இருப்பாங்க, பட் குண்டா இருக்கிறவங்க வந்து ஏஜான மாதிரி இருப்பாங்க. ஸோ பட் அந்த குரோமோசோம்ல உள்ள அந்த டீலோமியருடைய லென்த் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து காரணம். அதுவும் குண்டா இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வயசு தள்ளி போறது மாதிரி வந்து தோற்றமளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஃபுட் வகைகளை எடுத்துக்கிறது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள், நம்ம உடம்புல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கெட்ட கழிவுகள் நிறைய இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீக்கிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். நிறைய பச்சை காய்கறிகள், ஸோ கேரட்டு, ஸோ இந்த மாதிரி கலரில் ஒவ்வொன்றுலையுமே வந்து ஒவ்வொரு வகையான புதுவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வால்நட், மீன் வகைகள். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல கொழுப்பு வகைகள். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது நமக்கு வந்து எப்பயுமே பெனிஃபிட். ஸோ அது போல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஸோ இதுல இருந்து நம்ம தள்ளி போடும்போது இந்த இதுல இருந்து வந்து நம்ம பாதுகாக்கலாம். இந்த டீலோமியரோட சைஸ் வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த டீலோமியரோட சைஸ் லென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம இளமையாக தோற்றமளிக்கலாம். முதிய வயசுல வரக்கூடிய நோய் வந்து இளம் வயதுல வந்து வராது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம யோகா, எக்ஸசைஸ், ஸோ இது பண்ணும்போதும் நம்மளுடைய அந்த டீலோமியரோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டீலோமியரோட லென்த்தை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய அந்த ஏஜ்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதுமையில் வரக்கூடிய நோய்கள் இளமையில் வர்றதுக்கு காரணம். ஸோ எல்லாமே இதுதான். ஏன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அதை தான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. குரோமோசோம், ஜீனு எல்லாமே வந்து அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ ஒரு நூல்கண்டு மாதிரி தான். அது லென்த்தாக இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாமே வந்து டிஎன்ஏ தான். ஸோ அதை வந்து சுருக்கி ஒரு இது போட்டு ஒரு நூல்கண்டு மாதிரி வச்சிங்கன்னா அதான் குரோமோசோம். தனித்தனியாக கட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் போகும்போது அது வந்து ஜீன். இப்போ கண் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், கண்ணில் இருந்து இப்போ வந்து வெளியில் பார்வை, எல்லாமே வந்து ஜீன், எல்லாம் செல், திசு எல்லாமே அடங்கியதான் ஹியூமன் பாடி. ஸோ இதில் லைட்டான வச்சுன்னா இன்ஃபர்மேஷன் அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.